உள்ளத்தொருவனே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா, இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. மலைகளும் வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்றோ, மலைப்புமிகு மலைகளும் வனப்புமிகு மலர்களும் மன்னவரும் மன அழகின் ஆட்சி அன்றோ, நிலம் வாழும் புற்பூண்டும் அதை நனைக்கும் வான்மழை நிலைத்தவும் நிலையன்பின் சாட்சி என்றோ, இறையே இதயத்துள் வாழும் ஆசை நிறைவேற்றிட இயற்கையோடு வாழ்தலே இனிய எளிய வழியா, இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா, இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. ஓ
கூட்டும் கண்கொள்ள காட்சி என்றோ. நெடிதுயர்ந்த மரங்களும் நெடும்பயண நதிகளும் மேயவும் நேசத்தின் நீட்சி என்றோ. இறையே ஞான கொடைதான் படைப்பு காவியம். இதை உணர்ந்து வாழ்ந்திடின் தலைமுறைகள் தழைக்கும். இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. இயற்கையிலே இனிது வாழும் இறையேவும் இயல்பறிந்து இயற்கையோடு இணைந்து வாழும் இதயம் தாரா. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 21, 29 முதல் 33 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு ஒரு உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைகாலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதை காணும் போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, அன்றைக்கு அத்து மரத்தையும் வேறு மரத்தையும் பார்த்தால் தளிர்விடும் போது அதை பார்க்கும்போது கோடைகாலம் வரும் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு எந்த மரத்தை பார்த்தாலும் கோடைகாலம் குளிர்காலம் வருமா என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிளக்சுவேட்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது நம்முடைய இயற்கையின் போக்கு. அந்த அளவுக்கு இயற்கையை நாம் பேணவில்லை, இயற்கையை நாம் கெடுத்து விட்டோம் என்பதுதான் உண்மை. அந்த பாவத்திற்கு நாம் பரிகாரம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை பேண வேண்டும், இயற்கைக்கு நாம் பங்களிக்க வேண்டும். இயேசு மக்களுக்கு இறையாட்சி பற்றி அறிவித்த போது பல உவமைகளை பயன்படுத்தினார். அந்த உவமைகள் பெரும்பாலும் இயற்கை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. இயேசு வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியில் அத்திமரம் பரவலாக வளரும். அத்திமரம் பிற மரங்களைப் போல வசந்த காலத்தில் தளிர்விடும். குளிர்காலம் தாண்டிய பிறகு மரங்களில் பசுமையான தளிர் தோன்றுவது மக்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை தூண்டும், இயல்புடையது. வசந்த காலம் தொடங்கிவிட்டால் கூடிய விரைவில் கோடை காலம் வந்துவிடும். இதை தம் அனுபவத்தில் உணர்ந்த இயேசு ஒரு உவமை வழியாக அறியதோர் உண்மையை புகட்டுகிறார். அதாவது அத்திமரம் வசந்த காலத்தில் தளிர்விடும் போது கோடை காலம் அடுத்து வருகிறது என மக்கள் முடிவு செய்வது போல இயேசு அறிவித்த அழிவுகள் நிகழும் போது இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எருசலேமின் அழிவு கிபி 70 நிகழ்ந்த போது அதுவே இறுதி காலத்தின் தொடக்கம் போல, இறுதி காலத்தை முன்னறிவிப்பது போல அக்கால தலைமுறையினருக்கு அமைந்தது. ஆனால் இயேசு அறிவித்த செய்தி அழிவு பற்றியது மட்டுமல்ல, அழிவு ஏற்பட போகிறது என்பதை முன்னுணர்ந்து அதற்கு தங்களையே தயாரித்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நிலைத்திருந்தால் வாழ்வை காத்து கொள்ள முடியும் என்ற ஒரு எதிர்நோக்கை தருகிறார். இயேசு அறிவித்த இறுதி காலம் அவருடைய வாழ்வு, சாவு, உயிர்த்தெழுதல் என்னும் நிகழ்வு வழியாக ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அந்த இறுதி காலத்தின் நிறைவு ஒரு நாள் வரும் என்பது நம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம் வாழ்வுக்கு ஒரு உந்துதலாக அமைய வேண்டும். அப்போது அழிவு பற்றிய செய்தி நம்மை துயரத்தில் ஆழ்த்துவதற்கு மாறாக நம் உள்ளத்தில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். ஏனென்றால் கடவுள் முன்குறித்து வைத்த திட்டம் நிறைவேறுவதோடு நம் வாழ்வின் நிறைவும் நிகழும் நேரம் வந்து விட்டதை அறிந்து நாம் இயற்கை நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வரப்பிரசாதம். மரங்களும் விலங்குகளும் இயற்கையோடு இணைந்தவை. இவை நமக்கு சில அடையாளங்கள் வழியாக பல செய்திகளை தருகிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. குறிப்பாக மரங்கள் செழித்து வளர்வது, இலைகளை உதிர்ப்பது, காய்ப்பது, கனி தருவது என்பதான ஒவ்வொரு செயலும் பருவநிலைகளை பற்றிய செய்திகளில் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. ஒரு மரத்தை வைத்தே காலத்தையும் கடக்க இருக்கிற நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இன்றைய நற்செய்தியிலும் அத்தி மரத்தை வைத்து இயேசு நமக்கு ஒரு செய்தியை தருகிறார். இயற்கையோடு இணைந்த வாழ்வுதான் இயேசுவின் வாழ்வு என்றால் அது மிகையல்ல.
இயேசு இயற்கையை அதிகமாக நேசித்தவர். இயற்கையை வைத்தே பல செய்திகளை, இறையாட்சியை பற்றி கருத்துக்களை மக்களுக்கு வழங்கினார். இன்றைய நவீன உலகில் மனிதன் இயற்கை விட்டு எங்கோ சென்று விட்டான். அதன் பலனையும் அதற்காக அனுபவிக்க தொடங்கிவிட்டான். புது புது நோய்கள், மனக்குழப்பங்கள், மனநலன் சம்பந்தப்பட்ட நோய்கள் என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. மன அமைதியையும் இதனால் மனிதன் இழந்து விட்டான். இதிலிருந்து நாம் மீள வேண்டுமென்றால் மீண்டும் நாம் இயற்கையோடு இணைந்து வாழ ஆரம்பிக்க வேண்டும். இயற்கையோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இயற்கையை அழிப்பதை நிறுத்த வேண்டும். பணத்திற்காக இயற்கை வளங்களை சுரண்டுவதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இயற்கையை ஒட்டுமொத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்கிற நமது எண்ணம் சரியானதாக இருந்தாலும் அதனை முழுமையாக செயல்படுத்த நாம் ஒவ்வொருவரால் முடியாது. ஆனால் தனிப்பட்ட நமது வாழ்வில் இயற்கை சீரழிக்காதவாறு வாழ நாம் உறுதியும் முயற்சியும் எடுக்க வேண்டியிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், எவ்வளவு பூக்களை நம்ம கோயிலில் போட்டு அழிக்கிறோம். எவ்வளோ ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒரு திருவிழா வந்தால் எவ்வளோ வெக்கமாக இருக்கிறது. பூவை பயன்படுத்த வேண்டியதுதான். அதுக்கு இவ்வளோ பணங்களை செலவு பண்ணி இயற்கை அழிக்க வேண்டுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதுக்கு பதிலாக நல்ல செடிகளை, மரங்களை வைத்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதை மீண்டும் நட்டு வைத்தால் அது வளர்ந்தால் இன்னும் நமக்கு பழைய மரங்களாகி, மரங்கள் மலைகளாகி, மலைகள் மேகத்திலே சண்டை போட்டு நமக்கு மழையை கொண்டு வந்தால் தகுந்த நேரத்தில் தகுந்த காலங்களிலே மழை வருகின்ற பொழுது நிச்சயமாக மனிதன் மலர்வான், மனிதன் வளர முடியும், மனிதனுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இயற்கை அழிவுகள் கொஞ்சம் நம்மை சந்திக்காமல் இருக்கின்ற வண்ணம் நம்மை பார்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு இயற்கை உணர்வோடு நாம் இயற்கையை பாதுகாப்போம், மகிழ்வோடு இருப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, இயற்கையை பேணுவதிலும் இயற்கையை பராமரிப்பில் பங்கேற்பதிலும் அதை நாங்கள் நற்செய்தியாக அறிவிப்பதிலும் எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் தெளிவையும் தாரும். காலத்தின் அறிகுறிகளை அறிந்து அவற்றின் வழியாக துலங்குகிற உமது உடனிருப்பை நாங்கள் அனுபவித்திட அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை
தேவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே. பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே. தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே. பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. என்னை ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே. என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.